இந்த ஷார்ட்ஸில் நம்ம கண்ணதாசன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 10th புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி சிலபஸில் இருக்கார். கண்டிப்பாக கண்ணதாசனுக்கு ஒரு வினா போவாங்க. பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது. சரியாங்க? ஸோ இதை தான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்ணதாசன் அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது முத்தையா. சரியாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறையா டைம் கேட்டது. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில் இவர் வந்து பிறந்தார். சரியாங்க? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் தான் கண்ணதாசன். சரியாங்க? இவங்களுடைய அம்மா அப்பா பேர் வந்து சாத்தப்பன், விசாலாட்சி. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, 1949 கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடலை எழுதுகிறாரு. அதன் மூலமாக திரைப்பட பாடலாசிரியர் ஆகிறார். சரியாங்க? அப்போ 1949 என்ன பாட்டு அப்படின்னா கலங்காதிரு மனமே அப்படின்ற பாட்டு எழுதுகிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து சிறந்த பேச்சாளருங்க, கவிஞருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, தன்னுடைய திரைப்பட பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடல்கள் மூலமாக எளிய முறையில் பிலாசபியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் தாங்க. பிலாசபி அப்படின்னா மெய்யியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேட்கலாம், தன்னுடைய பாடல்கள் மூலமாக மெய்யியலை மக்களிடையே எளிமையான முறையில் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், கண்ணதாசன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சேரமான் காதலி. உங்களுக்கே தெரியும், நிறையா கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. இல்லாட்டி சேரமான் காதலி என்னும் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா 1980. சரிங்களா? இல்லாட்டி இப்படி கேட்பாங்க, கண்ணதாசனுடைய எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டினை எப்படி வேணாலும் கேட்கலாம், நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். 1980 தான் சேரமான் காதலிக்கு வந்து என்னதுங்க சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. அடுத்து தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் இவர் வந்து விளங்கினார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். சரிங்களா? ஸோ கவி சக்கரவர்த்தினா கம்பன் அப்படின்னு சொல்லணும். கவியரசுனா கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், கம்பன் எப்படி பாடுறான்னு பாருங்கள். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தால், இந்த மாதிரி பிழையன்று பிழையன்று பிழையன்றுன்னு வந்தால் கம்பன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ அதை சிம்பிளாக கவியரசு கண்ணதாசன் எப்படி பாடியிருக்கார் பாருங்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. நதி காஞ்சு போச்சுன்னா நதி